மனிதன் ஏன் பாவத்திற்கு அடிமையானான்? கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆடம் அண்ட் ஈவ் தவறு செஞ்சாங்க. என்ன தவறு செஞ்சாங்கன்னா, கடவுள் சொல்லியிருந்தாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த நாளிலே சாகவே சாவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்ன அர்த்தம்னா, பழத்தை சாப்பிடும் அந்த நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, டிசோபே பண்ணிட்டாங்க. கடவுள் அவங்கள கேட்கும் பொழுது தப்ப ஒத்துக்காம கடவுளையே குற்றப்படுத்தினாங்க. இதனால அவங்க ஈடனை விட்டு துரத்தப்பட்டாங்க. அந்த நாள்ல இருந்து மனுஷன் வேர்வை சிந்தி சாப்பிடணும் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஈடனை விட்டு வெளியே அனுப்பிட்டார். மோசே காலத்துல 10 கட்டளையும் நீங்க நிறைவேற்றினா இட்டர்னல் லைஃப் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இட்டர்னல் லைஃப் அடையிறதுக்கு ஒருத்தராலும் முடியல. ஏன்னா ஏற்கனவே பாவம் உள்ள வந்ததுனால. வார்த்தையாகிய கிறிஸ்து, மன்னாவாகிய கிறிஸ்து, 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து பிதாவினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எதற்காக அனுப்பப்பட்டார் என்றால், 10 கட்டளையை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தை நிறைவுக்கு கொண்டு வரவே உலகத்திற்கு வந்தார். ஜான் 6:26 பார்த்தோம்னா, ஜனங்க எல்லாரும் அவரை தேடுறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இங்கே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னை நீங்க எதுக்காக தேடுறீங்க? நான் சாப்பாடு தந்ததுனால தானே தேடுறீங்க. உங்களுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகத்தான் என்னை தேடுறீங்க. நித்தியத்துக்காக என்னை தேடலையே. நான் நித்தியத்தை உங்களுக்கு தருவேன். இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, டெம்பரவரி லைஃபுக்காக வேலை செய்யாம நித்தியத்திற்காக வேலை செய்யுங்கன்னு இயேசு சொல்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்கள் அற்புதத்தை தான் எதிர்பார்த்து மீண்டும் என்ன அற்புதம் செய்கிறீர்னு கேட்டாங்களே தவிர, அந்த அற்புதம் எதற்காக அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண உணர்வில்லாமல் இருந்தாங்க. அந்த அற்புதங்கள் எதற்காகனா, கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். எதற்காக வந்தவர் அப்படின்னா, ஜனங்களை மீட்கிறதற்காகவும் நித்திய வாழ்க்கையை தருவதற்காகவும் உணராமல் இருந்தாங்க. இதனால தான் இயேசு சொல்றாரு, மோசே உங்களுக்கு மன்னாவை தரல, என் பிதா தான் உங்களுக்கு மெய்யான மன்னாவை தந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, என் பிதாவினால் யார் யார் முன் குறிக்கப்பட்டார்களோ அத்தனை பேரையும் நான் கைவிடவே மாட்டேன். கடைசி நாட்களில் அவர்களை உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஜோசப் மேரி என்பவர்களுடைய மகன் அல்லவா, இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை புசிக்கிறவன் சாக மாட்டான், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்றவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதை அவங்க புரிஞ்சிக்காம மேலும் மேலும் மாய்மாலத்துல தான் இருக்காங்க. இதற்கு மெய்யான அர்த்தம் என்னன்னா, என்னுடைய சரீரம் அப்படின்னும் பொழுது என்னுடைய வார்த்தைகள், ஜீவன் தரும் வார்த்தைகள், நித்தியத்திற்கான வார்த்தைகள்
என்பதை உணராதிருந்தாங்க. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, நம்முடைய ஆத்மா நித்திய காலமாக வாழ்கிறதுக்கு இந்த மன்னாவாகிய சத்தியத்தை நாம் உள்வாங்கும் பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு ஏற்படுகிறது. பவுலும் இதை தான் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுவிப்பார் என்று பவுல் சொல்கிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா கம்பல்சிவ் மேன். இந்த என்னுடைய சரீரம் பாவத்திற்கு பழக்கப்பட்டபடியினால இந்த மரணத்தினின்று என்னை நான் நீதிமானாக்க முடியாது. இந்த நிலையை உணர்கிற நான் அவர் சிந்தின இரத்தமாகிய விலை கிரயத்தினால மரண ஆக்கினை நின்று விடுதலையாகிறேன். இந்த வார்த்தையாகிய மன்னாவையும் இரத்தமாகிய மீட்பையும் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதி எனக்குள்ள வாசமாய் இருப்பதனால நான் நீதிமானாக்கப்படுகிறேன். Jesus says, I am the light of the world. Whoever follows me will have the light and will never walk in darkness, because he will obey my teaching, be my disciple, know the truth, and the truth will set him free. John 8:34 என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். God wanted us to escape from the eternal death, died on the cross by shedding his blood. He took all sins of the past, present and future upon him. Luke 22:44. His sweat was like drops of blood falling to the ground, because Jesus can't see the Father, which means God will not see sin, for God is holy. Hebrews 9:24-25. For Christ did not go into a man-made holy place, which was the copy of the real one. The Jewish high priest goes into the most holy place every year with the blood of an animal. Jesus took his own blood as a sacrifice instead of an animal. Holy Spirit, John 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஜான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ரோமன் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவை நமக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அவருக்காக வாழும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பாவம் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த வேளையில் எரிச்சல், கோபம், கசப்பு, வெறுப்பு, ஆசைகள், இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம தாக்கக்கூடும். அந்த நேரத்தில் ஆவியானவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம பலவீனர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறபடியினாலே.